சக்தி என்பது எப்போவுமே அதை தக்க வச்சுக்கிற ஒரு குணம் இருக்குது. இப்போ திடீர்னு மெர்காபான்றீங்க, இப்போ ரெண்டும் இருந்ததுன்னா நாங்கள் அப்போ எதை சூஸ் பண்ணுறது? அட்வான்ஸ்டு பிரமிட் டெக்னாலஜி கொடுக்கப்படும். மிக உயரத்தில் கட்டப்படும் பிரமிடுக்கு ஏதேனும் முக்கியத்துவம் இருக்கா? ரீட் திஸ் புக், தெர் இஸ் லாட்ஸ் இன் தட் ஃபார் யூ டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. சண்டை இருக்கக்கூடாது, அழிவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு ஐன்ஸ்டீன். அது பாவமும் இல்லை, தண்டனையும் இல்லை. ஒருத்தரை மோசம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளை நாம தான் ஏமாத்திட்டோம். அந்த கர்ம வினையை கழிப்பதற்கு தியானம் எப்படி உதவி செய்யும்? அப்போ அவங்களாம் மாறணும் அப்படின்றதுக்காக நம்ம சங்கல்பம் வச்சுக்கொள்ளலாமா? என்ன 3 சிங்கங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் எத்தனை விடைகள் வருது நமக்கு. இப்போ ஸ்வர்ணா மேடத்துக்கிட்ட இந்த பிரமிழில் தியானம் செய்தால் 3 மடங்கு சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இது தெரியறதும் இல்லை நிறைய பேருக்கு. ஏதோ சொல்கிறாங்க செய்கிறோன்ட்டு. ஆனால் அது எப்படி உணர்வது? பிரமிட் என்பது 3 சக்தி அதிகமாக இருக்கும். பைரா அமிட், அதாவது நடுவில் அந்த சக்தி என்பது எப்போவுமே அதை தக்க வச்சுக்கிற ஒரு குணம் இருக்குது. எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரமிட் என்பது ரிசீவ் பண்ணிக்கிறது மாத்திரம் கிடையாது, அது ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்குது. நம்ம பிரமிடில் தியானம் பண்ணும்போது அது 3 மடங்கு சக்தி அதிகம்தான். அது நீங்கள் அந்த பிரமிடில் நீங்கள் உட்காந்து தியானம் செய்யும்போது, பிரமிடில் உள்ளே இல்லை, பிரமிடு கேப்பு போட்டுக்கிட்டு உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணாலே அந்த தியான நிலைக்கு நீங்கள் ரொம்ப எளிதில் போயிடுறீங்க. வெளியில் நீங்கள் தியானம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் அந்த தியான நிலைக்கு போகிறோம். ஆனால் பிரமிட் சக்தியை நாம் உபயோகித்து கொள்ளும் போது நாம் எளிதில் ஒரு தியான நிலையில் போகிறோம். அதிக நேரம் தியானம் செய்ய முடியுது, பல அனுபவங்களை பெற முடியுது, சீக்கிரமாக தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆகுது. பல போர்ட்டல்ஸ் மூலமாக எத்தனையோ உலகங்களுக்கு போய் அங்கே இருக்கிற ஞானத்தையும் அங்கே இருக்கிற குருமார்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்க முடியுது. இது அனைத்தும் பிரமிட் சக்தியைத்தான் உணர்த்துகிறது. வெளியில் இந்த மாதிரி உட்காந்த உடனே டக்குன்னு போயிட முடியாது. அதுதான் நம்மளுடைய தியான பயிற்சி. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், எல்லாருமே சந்தேகமாக கேட்கறது, அற்புதமாக வியந்து போய் கேட்கறது, சங்கீத தியானமாக அதை எப்படி சைலன்ஸில் இல்லை பண்ணணும், சங்கீதத்தில் எப்படி நீங்கள் தியானம் பண்ணுவீங்கன்னு மியூசிஷியன்ஸை கேட்குறாங்க. ஆனால் அது நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை எல்லாம் அகற்றி அந்த நாதத்தோடு நாம் லயம் சேரும் போது எல்லாருடைய வைப்ரேஷனும் ஒரு லயத்துக்கு வருகிறது. அதுதான் இங்கே இருக்கிற சூட்சுமம். அது பத்ரிஜி நமக்கு தந்திருக்கிறாரு. இதுதான் பிரமிடுடைய ஆற்றல் மேடம். தேங்க்யூ மேடம். பிரமிடை பற்றி அற்புதமாக சொன்னாங்க. ஆனால் இதில் எங்களுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் இது பிரசாந்தி மேடம்க்கு பிரமிடை பற்றியும் சொல்கிறாங்க, மெர்காபா பற்றியும் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு பல வருஷங்களாக பிரமிடை பார்த்தே வந்தவங்க. இப்போ திடீர்னு மெர்காபான்றீங்க, இப்போ ரெண்டும் இருந்ததுன்னா நாங்கள் அப்போ எதை சூஸ் பண்ணுறது? இது தேவையான கேள்விதான். ஆக்சுவலாக பிரமிட்ல கூட அடுத்த அட்வான்ஸ்டு பிரமிட் டெக்னாலஜி கொடுக்கப்படும். இந்த பூலகத்துக்கு கொடுக்கப்படும். அதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் மெர்கபா. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் இருக்குது, அதில் ஒரு பிரமிட் ஷேப்ஸ் தான் இருக்கும். எல்லாமே அந்த முக்கோணம் தான் இருக்கும். அப்போது எவ்வளோ ஷேப்ஸ் இருக்குது அதில், அந்த அளவுக்கு டெக்னாலஜி. ஸ்ரீசக்கரம் 2D, பிரமிட்ஸு 3D, அவ்வளோதான். அது பிளானு, இது ஃபிசிக்கல். கேள்வி கிரிஜா மேடம்க்கு. இப்போ பிரமிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடங்களையும் கட்டப்பட்டு வருது. மிக உயரத்தில் கட்டப்படும் ஒரு பிரமிட் இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா திரிநேத்ராவை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மிக உயரத்தில் கட்டப்படும் பிரமிடுக்கு ஏதேனும் முக்கியத்துவம் இருக்கா? ஒரு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஒரு 2 நாளைக்கு முன்னால் ரெவலேஷன் ஆன ஒரு விஷயம் எல்லாருக்கூடையும் இதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் கேள்வி மூலியமாக அதை ஷேர் பண்ணிக்க வச்சதுக்கு சூர்யாவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னாக்கா இந்த பிரமிட் எவ்வளவு தான் உயரத்தில் கட்டலாம் அப்படிங்கிற கேள்வியும் வரும் இல்லையா? எவ்வளோ பெருசாக கட்டலாம், எவ்வளோ உயரத்தில் கட்டலாம், இதில் என்ன அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புஸ்தகம் இருக்குது, த்ரெஷோல்ட் டு டுமாரோன்னு சொல்லிட்டு ரூத் மாண்டகமரி அவங்க தான் ஃபஸ்ட்டு வாக்கின்ஸ் பற்றி எழுதியிருக்காங்க.
ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அமங் அஸ்ன்னு சொல்லிட்டு. நான் இந்த புஸ்தகம் நான் சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன்னு நினச்சிடாதீங்க. நான் படிக்கலை. இது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ராஜன் சார் நிறைய படித்து என்கிட்ட சொல்வார். இந்த த்ரெஷோல்ட் டு டுமாரோங்கிற புக்கை வந்து பத்ரிஜி வந்து ராஜன் சார் கையில் கொடுத்துட்டு, ரீட் திஸ் புக், தெர் இஸ் லாட்ஸ் இன் தட் ஃபார் யூ டு நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. உனக்கு நிறைய தெரிய வேண்டிய விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அதில் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாருக்கும் தெரியும்ல, ஐன்ஸ்டீன்னா யாருன்னு சொல்லி, பெரிய விஞ்ஞானி. அவர் வந்து ரொம்ப அற்புதமான சமாச்சாரங்கள், இந்த ஹைட்ரஜன் பாம்பு எல்லாம் அவருடைய கண்டுபிடிப்பை வச்சு தான் அதெல்லாம் உருவாக்கினாங்க. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஐன்ஸ்டீனுக்கு. ஏன்னாக்கா அந்த புக்ஸத்தில் எழுதியிருக்காங்க, ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு கடைசி காலத்தில். என்னடா இது, நான் கண்டுபிடிச்சது வந்து வேறு விதமாக மனித குலத்துக்கு அழிவை உண்டாக்கும் விஷயத்தை வந்து உண்டாக்கிட்டாங்களே நான் கண்டுபிடிச்சதுலேருந்து. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த உலகத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தார். யார் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கண்டுபிடிச்சிடறாரு, ஒரு இன்ஜினியர். அவர் வந்து என்னன்னாக்கா பார்க் ஆட்டன்பர்க் அப்படின்னு ஆட்டன்ஹேம் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் ஜெர்மனி சேர்ந்தவர். அவர் பெரிய பொறியியலாளர், அதாவது என்ஜினியர். அவரை கண்டுபிடிச்சிட்டாரு எங்கேருந்து, ஐன்ஸ்டைன் மேல் உலகத்துலேருந்து கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு வந்து நிறைய மெசேஜஸ் ராத்திரி தூக்கத்தில் கொடுத்துட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு, அப்போ இந்த உலகத்தில் வந்து போர் நிற்கணும், சண்டை இருக்கக்கூடாது, அழிவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாரு ஐன்ஸ்டீன். ஏன்னா நான் போகும்போது என்னுடைய கண்டுபிடிப்பை அழிவுக்காக உபயோகப்படுத்தினால நான் குற்ற உணர்வில் இருக்கேன், அந்த அழிவே இருக்கக்கூடாது, போரே இருக்கக்கூடாது உலகத்தில் நினச்சாரு. அந்த போருக்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயில், அதுதான் வந்து பெரிய எண்ணெய் இல்லையா, மண்ணடி எண்ணெய் தான் வந்து மனிதர்களை அழிக்கும் சமாச்சாரமாக மாறிட்டு வருது. எப்படின்னா எண்ணெய்க்காக சண்டை, பெரிய பெரிய நாடுகளுக்குள்ளே அந்த மாதிரி சண்டை வரும்போது பெரிய போராக வந்துடும். 3ஆம் உலகப்போர் வந்ததுன்னா பூமியே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சமாச்சாரத்தில் எப்படி இதை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பாகமாக சொல்லியிருக்காரு, 234 அடி உயரத்தில் ஒரு பிரமிட் கட்டப்பட்டால் இந்த பூமியில் இருக்கும் அவ்வளவு வித்தியாசங்களும் மாறி எல்லா போர்கள் எல்லாம் நின்று போய் அராஜகமெல்லாம் நீங்கி ரொம்ப சுகமாக எல்லாரும் வாழலாம். 234 அடி உயரத்தில் பிரமிட் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற பிரமிட்கள் எல்லாம் ரொம்ப அபூர்வமான அலாதியான அளவு, நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆற்றல் கிடைக்கும். எல்லாரும் இங்கே வந்து ஆற்றல் எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப நல்லா வாழுங்கன்னு சொல்லி தேங்க்யூ. சுவர்ணா மேடம், இது உங்களுக்கான கேள்வி. இந்த கர்மா என்கிறார்களே, அது ஜீவனின் பாவமா இல்லை மனிதனுக்கு தண்டனையா? அது பாவமும் இல்லை, தண்டனையும் இல்லை. உங்களுக்கு பாடம் கற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வழி. தெலுங்குல சொல்லுவாங்க, இது சிக்ஷை இல்லை சிக்ஷனான்னு. தட் இஸ் நாட் தி க்ரைம். எதுவுமே க்ரைம் இல்லை. ஒரு கற்பழிப்பு நடந்தாலும், ஒரு திருட்டு நடந்தாலும், ஒருத்தரை கொலை பண்ணாலும் அது கூட பாவமே இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற அறியாமைக்கு அப்போ இருக்கிற அந்த ஞானத்துக்கு அவன் அந்த செயலை செஞ்சான். அந்த செயல் செஞ்சதுக்கு ஒரு பரிகாரமாக இங்கே அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் என்பது நடக்குது. அது வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா கர்மா என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது கர்ம விதின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஏற்றவாறு தான் இங்கே நம் பாடங்கள், நம் பிறவிகள், நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இருக்கும். அது இருந்தால் தான் அடுத்தடுத்த பிறவிகளில் சும்மா வந்து போகிறதுக்காக இல்லையே. ஒரு 7ஆவதுலேருந்து 8ஆவதுக்கு போனால், ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது. அப்போது பிறவிகளுக்கு சிலபஸ் இருக்கணும் இல்லை. அந்த சிலபஸ் என்பது கர்மா என்பது ஒரு பாடத்திட்டம், அவ்வளோதான். அது ஒரு சப்ஜெக்ட். அது தண்டனையும் இல்லை, வேறு எதுவும் பாவமும் இல்லை. இப்போ இந்த கேள்வி வந்து பிரசாந்தி மேடம்க்கு. இந்த கர்மா, இந்த வினை பயனை வந்து யார் தீர்மானிக்கிறார்கள்? இப்போது கர்மா ஆகுது அப்படின்னா, கர்மா செஞ்சுருக்கோம், அதற்கான வினை பயனை யார் தீர்மானிக்கிறார்கள்? ஃபஸ்ட்டு அது தீர்மானிக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான். ஃபஸ்ட்டு ஒரு தவறான பேச்சு பேசுகிறே, இது ரெக்கார்ட் பண்ணுறது யார்? உள்ளே இருக்கிற ஆன்மா ரெக்கார்ட் பண்ணுது உள்ள. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுது, யூனிவர்ஸு கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணுறதே ஆன்மா தான் ரெக்கார்டு. ஒருத்தரை குத்திட்டோன்னு நினைக்கிறோம், கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளை நாம் குத்திக்கிட்டோன்னு அர்த்தம்.
ரெக்கார்ட் பண்ணுது. ஒருத்தரை மோசம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளை நாம தான் ஏமாற்றிட்டோம். அப்போதான் இன்னொருத்தரை ஏமாற்ற முடியும். ஃபஸ்ட்டு இங்கே நடக்கும், அடுத்ததான் அங்கே நடக்கும். அதனால் ரெக்கார்ட் பண்ணுறதே ஆன்மாதான். அது நல்ல விஷயமா இருக்கட்டும், தேவையற்றதாக இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும். இது உத்தரேதாத்மன ஆத்மானாம் ஆத்மானாம் அவசாதயேத் ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனஹா. உன்னுடைய ஆன்மா உனக்கு விருந்தாளி, உன்னுடைய ஆன்மா உனக்கு எதிரி. நீ சரியானது கொடுத்தா உனக்கு விருந்தாளி, சரியற்றது கொடுத்தா உனக்கு எதிரி. அப்போது யார் ரெக்கார்ட் பண்ணுறாங்க? ஆன்மா தான் ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுது. ஆன்மா, பரமான்மா, யூனிவர்ஸ் எல்லாமே ஒன்று தான். பட் ரெக்கார்ட் இஸ் ஹியர். தேங்க்யூ. ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். ரொம்ப அற்புதமாக இருந்தது பதில். கிரிஜா மேடத்துக்கு இது நம்ம இப்போ நம்ம தியானம் பண்ணியாச்சு. நம்ம தியானம் பண்ணோடனே நமக்கு தெரியுது நம்ம இது பேசக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு தியானத்தினால் ஞானம்ன்றது. ஆனால் நம்ம போன ஜென்மாக்கள்லையோ அதுக்கு முதல் ஜென்மாக்கள்லையோ நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுருப்போம். அது எப்பயும் நமக்கு அந்த நம்ம கர்மாவில் ஆட் ஆகி இருக்கும் இல்லையா? அந்த கர்ம வினையை கழிப்பதற்கு தியானம் எப்படி உதவி செய்யும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னாக்கா இப்போ கர்ம வினை பயன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கர்ம வினை பயனை விட கர்ம பாடம் அப்படின்னு சொல்லி தான் உகந்ததாக இருக்கும்னு சொல்லி ஸ்வர்ணா மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாடம். நமக்கு பாடம் கற்றுக்கிறோம். ஏன்னா தவறு செய்கிறோம், தப்பு செஞ்சுட்டு அதுலேருந்து திருந்தி நம்ம திருப்பியும் அந்த சரியான சகஜ நிலைக்கு வர்றதுக்கு, நம்ம சரியான நிலைக்கு வர்றதுக்கு அந்த உறுத்தும் உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு ஏதோ ஒன்று உறுத்தும் நமக்குள்ளே. அது மனசாட்சி அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை நம்முடைய ஆத்மான்னு சொல்லிக்கலாம். அதில் பதிவாயிருக்கும் எல்லாமே. நம்ம செய்கிற தவறுகள்லாம் பதிவாயிருக்கும். பதிவானதெல்லாம் நம்ம திருப்பியும் வாழும்போது, அதை எதிர்கொள்ளும் போது நமக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்ளும் போது தீராத கஷ்டங்கள் சில சமயங்களை வந்துடும், நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம பிறவி எடுக்கும் போதே இந்த நம்மளுடைய ஆன்மாவானது ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம் வரைஞ்சிட்டு தான் வரும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரைபடம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது இவ்வளவு கர்மா நான் செஞ்சுட்டேன், அதனால எனக்கு இவ்வளவு பாடங்கள் கற்றுக்க வேணும்னு சொல்லி ரொம்ப பெரிய மூட்டையாக தான் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா இது எல்லாத்தையும் நான் கழிச்சிடுறேன், ஏன்னா சீக்கிரமாக நான் முக்தி நிலையை அடையணும் அப்படின்னு அங்கே இருக்கும்போது நினைப்போம். ஆனால் இங்கே வந்ததும் அது அத்தனையும் மூட்டை அழித்து பார்த்தாக்கா பயங்கரமாக இருக்கும். என்னென்னமோ கஷ்டங்கள், ஐயோ அப்பா தாங்க முடியலையே, என்ன செய்யறது அப்படின்னு மனுஷன் திண்டாடுவான். அந்த சமயத்தில் தான் வரப்பிரசமாக வர்றது நம்ம பத்திரி சொல்லி கொடுத்த ஆனாபானா சதி தியானம் அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வருது. அதை நேரடியாக உங்களுக்கு அந்த கர்ம வினை பயன்லேருந்து அந்த கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்குதானா? இல்லை, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. ஏன்னா மூட்டையில் பதிவாயாச்சு, மூட்டையை சுமந்து நம்ம வந்தாச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தியானம் என்ன செய்யும்னா ரொம்ப பிரமாதமான வேறொரு வேலையை செய்யும். என்ன செய்யும்னா நம்மளுக்கு மன தெம்பை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியத்தை கொடுத்து அப்புறம் என்ன செய்யும்? மன தெளிவை ஏற்படுத்தும். நேற்றுக்கு பசங்கள்லாம் பேசினாங்கல்ல, கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. எவ்வளோ அழகாக பேசினாங்க அந்த பைமால. அந்த கிளாரிட்டி, நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த நிமிஷத்தில் என்ன பேசணும் பேசக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப என்ன திங்க் பண்ண, என்னத்தை எண்ணணும் என்ன எண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரிய வந்துடும். அதை கொடுக்கக்கூடியது தான் தியானம்ங்கிற அருமருந்து நம்மளுக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த தெளிவு ஏற்பட்டதும் இந்த ஒரு பிரச்சனையை நாம் எப்படி அதை தீர்வு காண்றது, இல்லை தீர்வு காணாமல் இருந்ததுன்னு அதை சகிச்சுட்டு எப்படி உட்காந்துக்கிறது, பேசாமல் உட்காந்துக்கிறது. சரி வெள்ளம் போய் நிற்கட்டும், வெள்ளம் வந்துடுச்சு வீட்டுக்குள்ளால, சரி அது ஒரு 2 நாள் ஆனால் போயிடும் அப்படின்னு சொல்லி பேசாமல் தியானத்தில் உட்காந்துருவோம். கார் அடிச்சுட்டு போகுது, ஃப்ரிட்ஜ் அடிச்சுட்டு போகுது, எல்லாம் அடிச்சுட்டு போகட்டும், பேசாமல் இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்ய முடியும்? சரி நானாவது உயிர் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஒரு இடத்துல போய் மேலே கூரை மேலேயோ மாடி மேலேயோ போய் உட்காந்து பேசாமல் இருக்க வேண்டியது தான். வேறு வழி, அதெல்லாம் போயிடும். அந்த போகட்டும் அப்படிங்கிற மனநிலை இருக்கு இல்லையா, எல்லாம் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறோம், விட்டு கொடுக்குறோம்ல, அந்த மனப்பான்மையை உருவாக்குறது தியானம் ஒன்று தான், வேற ஒன்றும் உருவாக்காது. நம்மளுக்கு அந்த மனதை மாற்றி கொடுக்கக்கூடிய
விஷயமே அந்த தியானத்தில் இருக்கு பாருங்க. எவ்வளவு வருடமாக தியானம் செஞ்சு செஞ்சு பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த நிலைக்கு வந்து தான் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையற்றது அப்படின்னு தெரிஞ்சு எதுலேயுமே ஒட்டாமல் அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க. ரொம்ப அற்புதமாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க. பத்ரிஜியும் நம்மளுக்காக வாழ்ந்து காட்டியிருக்காரு. ரொம்ப அற்புதமான கேள்வி. ரொம்ப நல்ல இதுதான் நம்மளுக்கு வந்து தியானம் செய்யக்கூடியது. தியானம் செய்தால் அவங்க கருவை வினைப்பயன் போயிடும்னு நினைக்கக்கூடாது. அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி அதை வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த மதி அது வந்து எப்படி அந்த சன்மதி எப்படி நம்மளுக்கு வருதுன்னா தியானத்தினால் தான் வருது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. சுயநலத்திற்காக நம்ம அது மாதிரி சங்கல்பம் வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா? சங்கல்பம் சக்தின்னது எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு. ஆனால் அந்த நம்மளுடைய சுயநலத்திற்காக நம்மளுடைய தேவைகளுக்காக சங்கல்பம் வைக்கலாமா? ஏன்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிலாம் நினச்சி நம்ம வைக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையணும் இல்லையா? இப்போ இந்த தியான யக்னத்துக்கே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஆனால் என்ன ஆகும், வீட்டு சூழ்நிலைகள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், வர முடியாத சூழ்நிலைகள் இப்படிலாம் இருக்கும். ஆனால் அதுக்காக நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் தியானத்துக்கு போகணும், நான் சர்வீஸுக்கு போகணும், நான் அந்த மாதிரி யக்னங்களில் கலந்துக்கணும், அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒருத்தர் சைவமாக மாறியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து மாற மாட்டாங்க. அப்போ அவங்களாம் மாறணும் அப்படின்றதுக்காக நம்ம சங்கல்பம் வச்சுக்கொள்ளலாமா?